வணக்கம் நண்பர்களே. 2024 டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எல்லா எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ்ல இருந்தும் மேத்ஸில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம டாபிக் வைஸாக பார்த்துட்டு வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எல்சிஎம் ஹெச்எஃப் டாப்பிக்கில் லாஸ்ட் இயர் மொத்தமாக ஒரு 51 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர்ஸை பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டாபிக் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டைரக்ட் இன்டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் இன்டைரக்டில் அவங்க கேட்டிருந்த மொத்த கொஷினுக்கான ஆன்சரையும் அதுக்கு அடுத்த வீடியோவில் மொத்தமாக ஒரு 16 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர்ஸை பார்த்துருந்தோம். இப்போ இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போகிறது பெர்சன்டேஜ் சதவீதம் டாபிக்ல லாஸ்ட் இயர் அவங்க என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 2024 நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்ல இருந்தும் சதவீதம் டாபிக்ல அவங்க 25 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட நோட்டில் இந்த கொஸ்டின் எல்லாம் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சில நேரம் இப்போ நீங்கள் ஒரு ட்ராவலில் இருக்கிறப்ப இல்லை வீட்டில் ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப அந்த மாதிரி நேரத்தில் தான் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதுக்கப்புறம் டைம் கிடைக்கிறப்ப இந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க கண்டிப்பா எழுதி வைங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃப் தரப்போறேன். வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பிடிஎஃப் தரப்போறேன். நீங்க அதில் பார்க்க போறீங்க. ஆனா அப்படி இருந்தாலும் நீங்க உங்க கையால ஒரு கொஸ்டினை எழுதி அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இன்னும் அது முழுமையாகும். அடுத்த முறை அந்த மாடல்லையோ இல்லை அதே கொஸ்டினையோ கேட்குறப்ப டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாகவே சில கொஸ்டின்ஸை கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்ப நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணது தான் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு ஞாபகம் வர்றதை விட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியா ஞாபகம் வரும். அப்ப நம்ம போறதுக்கான டைமுமே கம்மியா எடுக்கும். நமக்கு அந்த டைமை வேற ஏதாவது கொஸ்டின்ல யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2015 உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாட்டு போட்டியின் நுழைவுச் சீட்டின் விலை ரூபாய் 1500. இந்த ஆண்டு அதன் விலை 18% அதிகரித்தால் இந்த ஆண்டு நுழைவுச் சீட்டின் விலை எவ்வளவு? ஸோ முதல்ல நுழைவுச்சீட்டுடைய விலை எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகரிக்குது அப்படின்னா 18% அதிகரிக்குது. அப்போ இதில் 18%னா இன்ட்டு 18/100. பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க நமக்கு எப்போ கொஸ்டின் கேட்டாலுமே ரொம்ப சிரமம்லாம் வைக்கிறதே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாப்பிக்காக தான் கொஸ்டின்ஸாக தான் இருக்குமே. இப்போ இதில் 18%னா இன்ட்டு 18/100. 0000 கேன்சல் ஆகிடும். 15ஐயும் 18ஐயும் பெருக்கிறோம். 15ஐயும் 18ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 23 ஒரு 270 பெருக்குனா என்ன கிடைக்குது? 270. ஸோ ஏற்கனவே டிக்கெட்டோட காஸ்ட்டு 1500. இப்போ ஒரு 270 ரூபாய் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த 270 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1770 அப்படிங்கிறது தான் இப்போ டிக்கெட்டோட காஸ்ட்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1770. வேற ஒன்றுமே இல்லை. 18% என்னன்னு காட்டி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நம்பரை ப்ளஸ் பண்ணணும். குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா மைனஸ் பண்ணணும். சரியா? அடுத்ததா ரெண்டாவது கொஸ்டின். Kavin scored 15 out of 25 in a test. The percentage of his mark is. அப்போ பார்த்தீங்கன்னா 25க்கு 15 எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க்கை எப்போவுமே கீழே போடணும். அதில் அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்களோ அதை மேலே போடணும். 25க்கு 15. பெர்சன்டேஜ் என்ன, சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. கொஷினில் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்கனாலே நம்ம இன்ட்டு போட்டு 100ன்னு போட்டுடலாம். கொஷினில் சதவீதம் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 18%ன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி சதவீதம் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா சதவீதம் சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா பைல 100. நம்ம கிட்ட சதவீதம் எவ்வளோ வரும்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இன்ட்டு 100. சரியா? இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்க. டைரெக்டாக 25லேயே பண்ணிடலாம்ல. ஒரு 25 25 4 25 100. அப்போ 15 4ஐயும் பெருக்கிறோம். 15 4ஐயும் பெருக்கணும்னா 4 15 60. ஸோ ஆன்சர் 60%. இதெல்லாம் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான். நான் உங்களுக்கு இதெல்லாம் இந்த வீடியோஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா புக்கில் இருக்கிறதே டாபிக் வைஸாக கொஷின்ஸை நடத்துகிறேன். ஆல்ரெடி முன்னாடி சில வீடியோஸ்லாம் நடத்தியிருக்கோம். அதோட லிங்க் இல்லாமல் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு தரேன். ஸோ அந்த புக்கில் இருக்கிற கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னாலே சதவீதத்தில் இருக்கிறதுல ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதுவும் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். குறள் மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தால் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 20% தள்ளுபடி, அவர் சேமிச்சது 25 ரூபாய். அப்போ 20% தள்ளுபடி அப்படிங்கிறது தான் 25 ரூபாய். கரெக்டா? 20% குறைஞ்சதுன்னா 25 ரூபாய் அப்படின்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? அதோட அசல் விலை எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ 20%ன்றது 25 ரூபாய்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 100% எவ்வளோ அப்படிங்கிறதா. இது ரெண்டு விதத்தில் போடலாம், மெத்தடாகவும் போடலாம். ஆனால் இங்கே அதை விட ஈஸி என்னன்னா இந்த 20% கொடுத்துட்டாங்க, 100% கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன் 100% தெரிதா? அசல் விலை இல்லை உண்மையான விலை அடக்க விலை அப்படிங்கிறது எப்போவுமே 100%. 20 எதால பெருக்குனா 100 வரும்னு பார்க்குறேன். 20 5ஆல பெருக்குனா 100 வரும். கரெக்டாக? 2 10. அப்போ அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற 25ஐயும் நம்ம எதால பெருக்கணும் அப்படின்னா 5ஆல பெருக்கணும். 25 5ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 125. அப்போ அந்த ரெயின் கோட்டோட உண்மையான விலை எவ்வளவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி 125. முடிஞ்சிச்சு பாருங்க. புரியுதா? ஒண்ணுமே இல்லை. கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான்.
சார் போன ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 20% அந்த சொன்ன சதவீதத்தை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அங்க அவங்க சொன்னது அவ்வளவு அதிகரிச்சிருக்குன்ட்டு. இங்க இவங்க இவ்வளவு தள்ளுபடி வாங்கின ரேட்டை சொல்ல, அவங்க எவ்வளவு ரூபாய் சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 20% தள்ளுபடியில வாங்கினதுல ரூ. 25 சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 20%ன்றது ரூ. 25, 100%ன்றது எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? அடுத்ததான் 4வது கேள்வி. கன்வெர்ட் 7/4 இன்டு பெர்சன்டேஜ். 7/4ஐ சதவீதமாக மாற்றுக. இதுவும் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். சதவீதத்தில் வரக்கூடிய மேக்சிமம் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் டைரெக்டாக கேட்குறாங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அதில் எக்ஸசைஸில் இருக்கிறது, எக்ஸாம்பிள் இருக்கக்கூடியது தனித்தனியாக நடத்துகிறேன். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே இதை முடிச்சிடலாம். ஓகே, எங்கே பாருங்க, 7/4 இப்போ தான் சொன்னோம். சதவீதம் எவ்வளோ இல்லை சதவீதமாக மாற்றுகன்னு நம்மளை கேட்குறாங்கன்னாலே இன்ட்டு போட்டு என்ன போட்டுக்க சொன்னோம், 100 கேன்சல் பண்ணுங்க. ஒரு நாள் 4, 10ல் ஈர்னாங் 8, மீதி 2, அப்போ 20, ஐநாங் 20, 7 25 பெருக்கிறோம். 7 25 பெருக்கணும் அப்படின்னா 175. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 175%. முடிஞ்சிச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சரியா? அடுத்தது 5வது கேள்வி. அவுட் ஆஃப் 20 beads 5 beads ஆர் ரெட். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ரெட் பீட்ஸ்? மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? இதுவும் கொஞ்சம் முன்னாடி பார்த்தது மாதிரி தான். 25க்கு 15 மார்க் வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி 20ல் 5 வந்து சிவப்பு மணி, மொத்தம் 20, அதில் 5 சிவப்பு அப்படின்னா சிவப்பு மணியின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சதவீதம் என்னன்னு கேட்டால என்ன போடணும், இன்ட்டு போட்டு 100. அவ்வளோதான் பாருங்க. 0 0 ஓரன் 2 I2 10. அப்போ 5 5 பெருக்கணும்னா I5 25 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களாமா? இங்கே நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஏன்னா முன்னாடி ஒரு வீடியோவில் நான் கொஸ்டின் கேட்டிருந்துக்கும் நிறைய பேர் ஆன்சர் ஆர்வமாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் நடத்துகிறப்ப அந்த கொஸ்டின்லேருந்தே நம்பர்ஸை மாற்றி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். உங்களுக்கு அதனால் அதிலேருந்து ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இப்போ இதே கொஸ்டினில் மொத்தம் உள்ள 20 மணிகளில் இவங்க 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 4 மணிகள் சிவப்பு மணிகள். 20 மணிகளில் 4 மணிகள் சிவப்பு மணிகள் எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த 4 ஆப்ஷன்லேயே அதுக்கான ஆன்சர் இருக்கு. என்ன வரும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். சரிங்களாமா? அடுத்ததா 6வது கேள்வி. ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் அதில் மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியாக செலுத்தப்படும் தொகை என்ன? பாருங்க, அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 350 ரூபா சொல்லியிருக்காங்க. கரெக்டா? 350 ரூபாயில டேக்ஸ் எவ்வளோ கட்டியிருக்காங்க, 5%. அப்போ 5% முன்னாடியே சொன்னோம். பெர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், பைல 100 போடணும். கரெக்டா? பாருங்க, 0 0 கேன்சல் ஆகிடும். ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10, ஓரன் 2 35 அடிச்சோன்னா ஓரன் 2 மீதி 1 15, 7 2 14 புள்ளி மீதி 1 வரும். 1னா 0 சேர்த்துக்கலாம். அப்போ 10 10ன்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறோம். I2 10. அப்போ அவர் கட்டுற மொத்த டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னா 17 ரூபா 5 பைசா, 17,000 ரூபாய். சரிங்களா? அவங்க கேட்டிருக்கிறது சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் ஸ்டேட் ஜிஎஸ்டியும் எவ்வளோ அப்படின்ட்டு. இது ரெண்டுத்துக்கும் பாதி பாதியா, இவங்களுக்கு 50 அவங்களுக்கு 50 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ இதில் பாருங்க 17 புள்ளி, நீங்கள் ஆப்ஷன்லேருந்தே சொல்லலாம், இல்லைன்னா இதை வச்சும் சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா, இவ்வளோ தூரம் போட்டு பார்க்காமலே கூட இந்த கொஸ்டின் நம்மளால ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும். எப்படின்னா, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஜிஎஸ்டி நம்ம அந்த ஒரு 50-50% தான். கரெக்டா? அப்போது ரெண்டுமே அமௌண்ட் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இங்கே 10.5, இங்கே 7 வேரி ஆகுது, இங்கே 7 10.5 வேரி ஆகுது, 8 9 வேரி ஆகுது. அப்போ இது எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக ஆன்சர் இதுவாக தான் சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த சம்மெல்லாம் போடாமலே சொல்ல முடியும். ஆனால் என்ன ஐடியா தெரியணும், 2 பேருக்கும் ஈக்குவல் ஷேர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா சொல்லிடலாம். சரிங்களா? நீங்கள் பாருங்க, 17.5 பாதி ஆக்குறோம், 17 ரூபா 50 பைசாவை பாதி ஆக்கணும்னா 8.75 கிடைக்கும். அதுதான் இங்கே நமக்கான ஆன்சர். நான் புரிஞ்சுக்க முடியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இவ்வளோ தூரம் போடாமலே கூட இந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா ஆப்ஷன் வந்து சொல்ற முடியும். பாருங்க, ஒருவேளை அவங்க ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க, 10 10 20 20 8.75 அப்படின்னு கொடுத்துருந்தாதான் அப்போ டோட்டல் அமௌண்ட் 5% என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம போகிறது மாதிரி இருக்கும். இங்கே நமக்கு அந்த அவசியமே இல்லை பாருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்ததா கேள்வி எண் 7. சுண்ணக்கட்டியில் கால்சியம், கார்பன், ஆக்சிஜன் 10:3:12 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் கார்பனின் சதவீதத்தை காண்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது கால்சியம், செகண்ட் இருக்கிறது கார்பன், தேர்டா இருக்கிறது ஆக்சிஜன்.
அவங்க கேட்கறது கார்பனோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ மொத்தம் பாருங்க, 10 ஒரு 3 13, 13 ஒரு 12 25, மொத்தம் 25 பார்ட் இருக்கு. அதில் அவங்க கேட்கக்கூடியது எதை கேட்டிருக்காங்க? கார்பன். கார்பனுடைய சதவீதம். கார்பன் எவ்வளோ இருக்கு? 3 பங்கு இருக்கு. அப்போ மேலே 3, மொத்தம் 25, அதில் 3. ரொம்ப சிம்பிளான விஷயம் பாருங்க. 25க்கு 15 மதிப்பெண்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் 25க்கு 3 பங்கு இருக்கு. அப்புறம் அவங்க கேட்கறது சதவீதம். ஸோ இன்ட்டு 100. ஒரு 25 25, 4 25 100, 3 4 பெருக்கிறேன், 3 12. அப்போ கார்பனுடைய சதவீதம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 12%. முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 8. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்க, பாய்ஸு கேர்ள்ஸு எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 900 பாய்ஸ் இருக்காங்க, 600 கேர்ள்ஸ் இருக்காங்க. கரெக்டா? 70% மாணவர்கள், 85% மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். அப்போ பாய்ஸ்ல மொத்தம் 900 பேர் இருக்காங்க, அதுல 70% தேர்ச்சி பெற்றுட்டாங்க. ஆனா அவங்க என்ன கேட்குறாங்க? தேர்ச்சி பெறாதவங்க எவ்வளோ பேர் தான் கேட்குறாங்க. 70% பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஃபெயில் ஆகிருப்பாங்க? 30%. நமக்கு தேவை இந்த 30% தான், 70% தேவை கிடையாது. ஏன்? அவங்க கேட்கறது தேர்ச்சி பெறாதவர்கள் தான் கேட்குறாங்க. அப்போ 900ல் 30%, 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 9 27, அப்போ 270. ஸோ பாய்ஸில் ஃபெயில் ஆனவங்க 270 பேர். ரைட்டா? கேர்ள்ஸுக்கு வருவோம். கேர்ள்ஸில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க? 85%. அப்போ ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ பேர்? வெரி குட், 15%. கரெக்டாமா? 85% பாஸ்னா 15% ஃபெயில். கேர்ள்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 600 பேர் இருக்காங்க. அப்போ பாருங்க, 0 0 0 0, அப்போ 6 90. கரெக்டுங்களா? ஸோ கேர்ள்ஸில் ஃபெயில் ஆனவங்க 90 பேர், பாய்ஸில் 270 பேர், கேர்ள்ஸில் 90 பேர். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம். அப்போ மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும், அதில் ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ பேருன்னு பார்க்கணும். ஸோ பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து மொத்தமாக 1500 பேர் இருக்காங்க. பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து ஃபெயில் ஆனது 270 ஒரு 90, 360 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ மொத்தமாக 1500 பேர், அதில் பாஸ் பண்ணாதவங்க தேர்ச்சி பெறாதவர்கள் 360 பேர் இன்ட்டு 100. ஏன்? சதவீதம் காண்க, சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சதவீதம் என்னன்னு கேட்டாலே இன்ட்டு 100. பாருங்க, 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 360 15. 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? இல்லை 5ஆம் வாய்ப்பாட்டோட அடிக்கலாம். நீங்கள் 3ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தேன் அப்படின்னா I3 15. இங்கே 3ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தேன்னா 1 3 3, 2 3 6 0. இப்போ 5ஆம் வாய்ப்பாடு 1 5 5. இங்கே 5 டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா 5 2s are 10, பேலன்ஸ் 2, 4 5s are 20. அப்போது ஆன்சர் 24. ஸோ தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் 24%. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? அவங்க பாய்ஸும் கேர்ள்ஸும் தனித்தனியாக பெர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக சேர்த்து பாஸ் பண்ணாத பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் டோட்டலை கண்டுபிடிச்சிட்டு பெர்சன்டேஜ் மாடலில் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. எப்போ எழுதுனீங்கனாலும் டோட்டல் எவ்வளவோ அது கீழே வரணும், அதுலேருந்து நம்மளை என்ன கேட்குறாங்களோ அது மேலே வரணும். புரியுதுங்களா? மேலே கேட்குறது அந்த ஃப்ராக்ஷனாக எழுதும்போது சொல்கிறேன். ஓகேவா? அடுத்ததா கேள்வி 9. இது வரைக்கும் பார்த்ததுலேயே இந்த ஒரு கொஷின் தான் கொஞ்சம் பெருசாக போகிறது மாதிரி இருந்துச்சு பாருங்கள். 8 கொஷின் பார்த்தோம் லாஸ்ட் இயர் கேட்டதில். அதில் இந்த கொஷின் மட்டும்தான் கொஞ்சம் வேலை வாங்குற மாதிரி இருந்துச்சு இல்லையா? மற்ற எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருந்தது பாருங்க. ஓகே, அடுத்ததா குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போதான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். என்ன பேர் மட்டும் மாற்றிருக்கோங்க. குமரன் சொல்லியிருந்தோம், அங்கே வேற ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? எங்க நீங்களே இதுக்கு ஆன்சர் சொல்லுங்களேன் பார்க்கலாம். 9th கொஸ்டின் முன்னாடி ஏற்கனவே சொன்னது தான், எவ்வளோ ஞாபகம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி, இல்லை அப்படியே உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் சரி, இல்லை இது நீங்கள் ஒர்க் அவுட் கூட பண்ண வேண்டாம். இப்போ நம்ம சொன்ன ஐடியா ஞாபகம் இருந்ததுன்னா டைரெக்டாகவே ஆன்சர் வந்து யோசிக்கலாம். ஸோ இந்த 9th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? அடுத்ததா கேள்வி எண் 10. கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. ஸோ மொத்தமாக 5 டசன் வாங்கியிருக்காங்க. 5 டசன்னா முதல்ல எத்தனை முட்டைன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு டசன் அப்படிங்கிறது 12 தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ I12 60, மொத்தம் 60 முட்டை வாங்கியிருக்காங்க. அதில் 45 முட்டை நல்ல முட்டை. ஆனால் கொஷின் கேட்கறது எதை கேட்குறாங்க அப்படின்னா கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதம் கேட்குறாங்க.
ஸோ 45 முட்டை நல்ல முட்டை, 60ல் 45 போயிடுச்சுன்னா 15 தான் கெட்டது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 60ல் இந்த 15ங்கிறது எவ்வளோ பெர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. மொத்தம் 60, அதில் 15 முட்டை கெட்டு போயிடுச்சு. ஸோ அவங்க சொல்கிறது புரியுதா? 60ல் 15 முட்டை கெட்டு போயிடுச்சு, அதோட பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. பாருங்கள், நீங்கள் டைரெக்டாக அடித்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே தான். 0 0 அடிச்சிடலாமா? அடுத்து 3 டேபிள், இயர் 3 6, ஐ 3 15, இங்கே வருவோம். ஓர் 2 2, ஐ 2 10. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 5 × 5, 5 5s are 25. அப்போ கெட்டுப்போன முட்டைகளுடைய சதவீதம் எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் சி 25%. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 11. ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரமானது தன் மதிப்பில் குறைந்து 3 ஆண்டுகளில் ரூபாய் 72,900 இருந்தது எனில் கழிவு சதவீதம் காண்க. ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன். இது நம்ம எந்த மெத்தட்லையும் போடலாம் அப்படின்னா கூட்டு வட்டி மாடல்லையும் போடலாம். ஆனால் அவ்வளோ தூரமான கொஷின்லாம் இல்லை, பெரிய கொஷின்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளானது தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, அமௌண்ட் 1,00,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்லேருந்து போடுறது அப்படிங்கிறது ஈஸி. 4 ஆப்ஷன் இருக்குது. நான் இதில் 10, 9, 8, 7 இருக்கிறதால எது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா 10%. நான் முதல்ல 10% வச்சு யோசிக்கிறேன். அப்போ பாருங்கள், 1,00,000ல் 10% அப்படின்னா எவ்வளோ வரும்? 10,000 ரூபாய். அவங்க என்ன சொல்கிறாங்க, கழிவு தராங்க. தன் மதிப்பில் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,00,000ல் 10,000 போயிடுச்சு அப்படின்னா 90,000 ரூபாய். முதல் வருஷம் 90,000 ரூபாய் இருந்திருக்கும். கரெக்டாக? மொத்தம் 3 வருஷம் கேட்டிருக்காங்க. இதில் 10% நம்ம ஏற்கனவே நிறைய விளக்கம் சொல்லியிருக்கோம், தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி வீடியோஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம் பாருங்கள். அந்த பெர்சன்டேஜ், தனி வட்டி, கூட்டு வட்டிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டிலாம் சொல்லப்போனால் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமலே தான் அந்த 2023 நடந்த எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் சொல்லியிருப்போம். கரெக்டாக? அதில் இந்த பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் சிம்பிளான ஐடியா சொல்லியிருப்போம். பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கடைசியாக இருக்கிற இந்த ஒரு 0 விட்டுட்டா போதும். ஸோ 90,000ல் கடைசியாக இருக்கிற ஒரு 0 விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குது? 9,000 ரூபாய் இருக்குது. ஸோ 9,000 மைனஸ் பண்ணுறோம். 90,000லேருந்து 9,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்குது? 81,000 ரூபாய் கிடைக்குது. கரெக்டாக? இது 2வது வருஷம். 3வது வருஷம் மறுபடியும் ஒரு 10% கழிக்கிறோம். அப்போ கடைசியாக அந்த 0 விட்டுறோம். 0 விட்டுட்டோன்னா பேலன்ஸ் 8,100. அப்போ இதை மைனஸ் பண்ணுறோம். 0 0. இங்கே கடன் வாங்கினீங்கன்னா 10ல் 1 போயிடுச்சுன்னா 9, இங்கே 10ல் 8 போயிடுச்சுன்னா 2 7. ஸோ ஆன்சர் எவ்வளோ கிடைக்குது? 72,900. இதுதான் அவங்க சொன்ன ஆன்சர் பாருங்கள். 1,00,000 ரூபாய் கழிவு கொடுத்தா 72,900 ரூபாய் கிடைக்குது. அப்போ நம்ம எவ்வளோ பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம்? 10%. அப்போ அவங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆப்ஷன் ஏ 10%. சார் நீங்கள் இங்கே டிக் பண்ணிருக்கிறத வச்சு சொன்னீங்கன்னா கிடையவே கிடையாது. 4 ஆப்ஷன் அவங்க எதை கொடுத்துருந்தாலும் 10, 15, 20, 30ன்னு கொடுத்துருந்தா கூட முதல்ல நம்ம எதை சூஸ் பண்ணணும்னா 10%. ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்படி சம் போட்டுட்டு வரும்போது 10% கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்போ சப்போஸ் அமௌண்ட் இதை விட அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குன்னா 10% விட பெர்சன்டேஜ் அதிகமாக வருமா, கம்மியாக வருமா அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போது அதிலிருந்து எது வரும் வராதுன்றத முடிவு பண்ண முடியும். ஒன்று, இந்த 9, 8, 7லாம் கண்டுபிடிக்கணும்னா இங்கே கண்டுபிடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வரும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும்போது எது முழுமையான நம்பராக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களாம்மா? அடுத்ததாக கேள்வி எண் 12. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேள்வி பாருங்கள். z = x² / y எனும் பொழுது x மற்றும் y இன் மதிப்புகள் 10% அதிகரிக்கிறது எனில் z இன் மதிப்பில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன? இப்போ பாருங்க, z = என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x² / y கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அவங்க எக்ஸும் ஒய்யும் 10% அதிகரிக்குது ஒவ்வொன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்தால் தான் அதுக்கப்புறம் z எவ்வளோ அதிகரிக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்பவுமே டிஃபால்ட்டாக எக்ஸுக்கும் 100, ஒய்யுக்கும் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஏன், என்ன காரணம் அப்படின்னா இப்போ பாருங்க, எக்ஸுக்கு 100ன்னு எடுத்தீங்கன்னா x², அப்போ என்ன கிடைக்கும்? 100². தட் மீன்ஸ் 100 × 100 பை ஒய்யுடைய வேல்யூ 100. 100² 100 × 100ன்னு எழுதலாம். கரெக்டா? அப்போ இந்த 100 100 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன நிற்கும்? 100. ஸோ இசட்டோட வேல்யூ 100ன்னு கிடைக்குது. இது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது. இப்போ தான் கொஷினுக்கே வரோம். கொஷினில் என்ன சொல்கிறாங்க? எக்ஸும் ஒய்யும் 10% அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போது எக்ஸ் 10% அதிகமாகுதுன்னா எக்ஸ் ஏற்கனவே 100, 100ல் 10%னா 10, 100ஐயும் 10ஐயும் கூட்டினோன்னா 110. அப்போது இப்போ எக்ஸோட வேல்யூ 110. அதே தான் ஒய்யும், ஏன்னா அதுவும் 10% அதிகமாகுதுன்றதால ஒய்யோட வேல்யூ 110 தான். கரெக்டா? இப்போ இதை கொண்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். z = எக்ஸுக்கு 110, x²ங்கிறதால 110 × 110 பை ஒய்யுக்கும் 110. அப்போ 110 110 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 110. ஏற்கனவே z என்னன்னு வந்துச்சு? 100. இப்போ z என்ன கிடைச்சிருக்கு? 110. அப்போ எத்தனை % அதிகமாக இருக்குது?
10%. அதே 10% தான் அதிகமாயிருக்கு. ஏன்னா 100ல இப்போ அதே தானே பார்த்தோம். 100ல இருந்து 110 ஆகுது அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமாயிருக்குன்னு அர்த்தம்? 10%. அப்ப அதே தான் இங்கேயும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 10%. சார் இதுக்கு நம்ம இது ரெண்டும் 10% அதிகரிக்குதுன்னா அப்ப இசட்டோட வேல்யூ அதே 10% தானே அதிகரிக்கும். நம்ம டைரக்டா இங்கிருந்து அப்படியே போட்டுடலாம்ல. கொஸ்டின்ல சொல்லியிருக்கிற 10% அப்படின்னா இந்த இடத்துல அப்படி எல்லா கொஸ்டினுக்கும் அப்படி போட முடியாது. இந்த இடத்துல அவங்க எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய்ன்னு கொடுக்கவே உங்களுக்கு அது ஓகே ஆச்சு. இந்த இடத்துல ஒரு வேளை மாத்தி எக்ஸ் கியூப் நோ, இங்க கீழே ஒய் ஸ்கொயர் நோ, அப்படி ஏதோ மாத்தி இருந்தாங்க அப்படின்னா அப்போ ஒட்டு மொத்தமாவே நமக்கான ஆன்சர் மாறும். அதே 10% தான் வரணுன்றது கிடையாது. அதனால தான் இவ்வளவு தூரம் போட்டு காட்டினது. இல்ல அப்படின்னா இங்க 10% இருக்கு, அப்படியே இங்க 10% போட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கொஸ்டினுக்கு செட் ஆயிடும், எல்லா கொஸ்டினுக்கும் அது செட் ஆகாது. அதனால நீங்க கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் கொஸ்டின் அவங்க எந்த மாதிரி மாத்தி கேட்டாலும் உங்களால சொல்ல முடியும். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் மேலே அது எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதால இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒரே வேல்யூவா எடுக்கும்போது சார் இங்க ஒரே வேல்யூவா எடுத்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஈக்குவலா வருது. இப்போ எக்ஸுக்கு 100 ஒய்க்கு 100ன்னு எடுக்காம எக்ஸுக்கு 100 ஒய்க்கு 50 இல்ல 10 அந்த மாதிரி எடுத்துருந்தா ஆன்சர் மாறுமானா ஃபைனல் ஆன்சர் மாறாது. நான் இங்க 100 எடுத்ததுக்கான காரணம் என்னன்னா இங்க பாருங்க இசட்டோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 100ன்னு கிடைக்குது. ஸோ முதல்ல இசட்டோட வேல்யூ 100ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது எவ்வளவு அதிகமாகுதோ அதை ஈஸியா சொல்லிடலாம். எத்தனை இங்க 100 இங்க 110 10% அதிகமாயிருக்குன்னு. இங்க ஒரு ஆள் 50ன்னு இருந்து இங்க 70ன்னு வருது அப்படின்னா ஒரு பேச்சுக்கு நீங்க எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேற வேற வேல்யூ எடுத்து முதல்ல இசட்டுக்கு 50ன்னு வந்துருது, அதுக்கப்புறம் இசட்டுக்கு 70ன்னு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 50ல இருந்து 70 அப்ப 20% அதிகமா இருக்குன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. கரெக்டா? ஏன்னா இங்க 100ன்னு இருந்தாதான் பெர்சன்டேஜ் டைரக்டா போட முடியும். அப்ப நீங்க என்ன ஸ்டெப் பண்ண வேண்டியது இருக்குன்றதால தான் நம்ம என்ன பண்ணோம், இசட்டுக்கு 100ன்னு வர்றது மாதிரி ஆன்சர் எடுத்துட்டோம். நம்ம புரியுதா? நீங்க அதெல்லாம் ரொம்ப குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரி வருதுன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரெண்டு விஷயம் தான். ஒன்று 10ன்னோ இல்லை 100ன்னோ எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? ஸோ மொத்தமா இந்த சதவீதம் டாபிக்ல நம்ம 25 கேள்விகள் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதில் 12 கேள்விகளுக்கு இப்போ ஆன்சர் பண்ணிட்டோம். இன்னும் பேலன்ஸ் 13 கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின், ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்ட மாதிரி மொத்தம் 25 கேள்வி கரெக்டா? அதில் நான் 12 கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்லி தந்துட்டேன். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது 13 கொஸ்டின். இங்க எனக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் நடத்தியிருக்கேன். பெர்சன்டேஜ் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதனால ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா? எத்தனை பெர்சன்டேஜ் கொஸ்டின் இப்போ நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன், இன்னும் எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் நான் உங்களுக்கு நடத்த வேண்டியது இருக்கு சரிங்களா? இந்த ரெண்டு கேள்வியும் கூட நீங்க ஆன்சர் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்க பெர்சன்டேஜ் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்க்கலாம். சார் பெர்சன்டேஜ்ங்கிறதோ மேத்ஸ்ல மற்ற டாபிக்ன்றதோ எல்லாம் பெரிய இதுவே கிடையாது. நம்ம டெய்லி லைஃப்ல அப்ளை பண்றது தான். இப்போ நம்ம இவ்வளவு தூரம் பார்த்துட்டு வந்தோம். அப்போ இத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கணும், நீங்க இதை யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ்ல அவங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் சொல்றீங்க. பார்க்கலாம் உங்களை எத்தனை பேர் இதுக்கு ஆன்சர் சொல்றீங்க அப்படின்ட்டு சரிங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டினை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல எடுக்கிறேன். ஓகேவாமா? தேங்க்யூ.